ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசியினுடைய அதிபதி துலாத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பராக இருக்கார். எப்பவுமே ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கான்னு சொன்னால் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்துக்கு ஒரு துளி கூட பங்கம் வராதுன்னு சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடம் மனசு, ஆழ் மனசு, சந்தோஷத்தை தரக்கூடிய மனசு. சரி, இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா, அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். பாருங்கள், 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் சூப்பராக உச்ச நிலையில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது தன பிராப்தியை கொடுக்கிறார். இப்போது ஏராளமான வருமானம் வரும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னவோ அப்படியே ஒரு சும்மா ஒரு காசை வச்சு எண்ணிட்டு இருந்திருப்பீங்க, என்னையாவது வருமானம் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காசு புரணும். அடுத்தவங்க காசு கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க, வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் புரளும். உங்களை பொறுத்த வரலையும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும், செல்வாக்கு கூடும். உங்கள் சொல்வாக்குக்கு செல்வாக்கு கிடைக்கும். இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், கவிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். புதனும், அதாவது ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கார். குரு 2இல் உச்ச நிலையில் இருக்கிறார். இப்போ உங்களை பொறுத்த வரலையும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, பல மழை பொழிய போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் இருக்காது, சூப்பராக படிப்பாங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்குது. எப்போவுமே 3ல் ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்பட போகிறது, உத்தியோக ரீதியாக நன்மைகள் நடக்கப் போகிறது. ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேது இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க. அப்போது அது முயற்சி ஸ்தானம். நீங்கள் முயற்சியை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் முயற்சி எடுக்காத விஷயங்கள் கூட இந்த கேது பகவான் சக்ஸஸ் பண்ணி விடுவார். அவருடைய வேலையை செய்வார். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வீரியம் குறைவாக இருக்கும், தைரியம் குறைவாக இருக்கும், இருந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கும். அதே கேது வீரிய தைரியத்தை குறைச்சாலும் சக்ஸஸை கொடுப்பார். தொழிலில், உத்தியோகத்தில் குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, இருக்காது அப்படின்னு சொல்லணும். சரி, 4ஆம் இடத்து அதிபதி 5க்கு போயிட்டாருங்க.
1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 5க்கு போயிட்டார். சூப்பர், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பங்கம் ஏற்படுத்தும். நல்லா இருந்தாங்க, போன வாரம் நல்லா இருந்தாங்க எங்கள் அம்மா, இந்த வாரம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏற்படும். மருத்துவ செலவுகள் வைக்கும். அதுவே ஒரு மன உளைச்சல் தானே. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்கள் சுகமாக அடிபடுது. நீங்கள் அப்பப்போ இது மாதிரி போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா உங்கள் சுகமும் கெடுது இல்லையா? இதையும் தாண்டி உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துவீங்க. ஒரு சிலர் சவாரி, ஆட்டோ ஓட்டுவீங்க, லாரி ஓட்டுவீங்க, டாக்ஸி ஓட்டுவீங்க, சொந்தமாக எடுத்து ஓட்டுவீங்க, இல்லை வாடகை கூட ஓட்டுவீங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது சவாரி போனால் தானேங்க உங்களுக்கு காசு. சவாரி போகணுன்னா எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் லாபம்? அப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதால காத்துட்ருப்பீங்க, சவாரி கிடைக்காது, சொற்பமாக கிடைக்கும். அப்போ வருமானம் உங்களுக்கு குறைந்து விடும். ஏன்னா அவர் 10ல் உட்காந்துருக்கார். 10ல் சனி உட்காந்தா அதிகப்படியாக உழைப்பீங்க. ஆனால் சுகமாக இருப்பீங்களான்னா சுகமாக இருக்க முடியாது அப்படின்னோம். ஆனால் வருமானம் 2ல் குரு இருக்குது, அவர் வருமானத்தை கொடுத்துருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதால எப்பப்பாரு வேலை, சுகமே இல்லைங்க, நான் எப்பப்பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களும் அப்படியே 24 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. அதாவது 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், செலவு வைக்கும். வீடு வச்சுருக்கீங்க, வீட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மெயின்டெனன்ஸ் செலவு அதெல்லாம் ஜாஸ்தி. அப்புறம் 5ஆம் இடத்துல புதன் இருக்கார், 5 சுக்கிரனே இருக்கார். சூப்பருங்க. சூரியன் அங்கே தான் இருக்கார். முக்கூட்டு கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது சூப்பரான ஒரு விஷயம். இப்போ எடுக்கின்ற முயற்சியாலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுடைய உந்துதலாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய நேரமா அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா அப்படின்னா சம்பாத்தியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. மற்றபடி சீட்டாட்டம், ரேசி, லாட்டரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். இந்த காலகட்டம் நல்ல ரிசல்ட் வரும், சூப்பர் ரிசல்ட். அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அங்கே செவ்வாய் இருக்கார், குரு பார்க்குறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் படிப்படியாக கடன் குறைஞ்சிட்டு வரும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் இருந்தால் பிரச்சனை, குரு பார்க்குறார். அப்போது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் மருத்துவமனைக்கு சென்று விட்டு ஓரளவுக்கு சரியாகிவிடும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட்டு, ரிசல்ட்டு கண்டிப்பாக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்து அதிபதி குரு உச்சமடைகிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நல்லது நடக்கும். குடும்பத்தில் அவங்க ஒரு அன்னோன்யமாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலமான ஒரு சூழல் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். நல்லது சரின்னு சொல்லுவாங்க, உங்கள் பேச்சை ஆமோதிப்பாங்க. ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரும். அல்லது அவங்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, ஆனால் கட்சியில் அவங்களால சில பிரச்சனையாக வந்து முடியும். கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல சில கலவரம் வரும், கைகலப்பு வரும், வாக்குவாதம் வரும். அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து விட்டு விட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா தொழில் பண்ணுற இடத்துல நம்ம தாங்க விட்டு விட்டு போகணும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். எப்போவோ ரொம்ப நாளாக கடன்
இதெல்லாம் எங்கெங்கே வரப்போகுது, வருஷ கணக்காக கொடுக்காமல் இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பார்த்தா அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். இது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கிளியர் ஆகி கைக்கு வரும் இன்சூரன்ஸ் காசு உடனடியாக. அது எங்கே ஒரு 3 மாதம் ஆகும் வர்றதுக்கு நினைப்பீங்க. சட்டுப்பட்டு ஒரு வாரத்தில் வீடு கைக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, வாரிசே இல்லாத குடும்பங்கள்னு இருக்கும் சிலது. அது உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக, எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க உங்களை மோட்டிவேஷன் பண்ணி உங்களை வாரிசாக எடுத்து அவங்களுடைய சொத்தில் ஒரு பங்கு கொடுப்பாங்க, நகையில் ஒரு பங்கு கொடுப்பாங்க, ரொக்கத்தில் ஒரு பங்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ராகு 9ல் இருக்கா, தனித்த ராகு தான். நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார். கெடுதலினால தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அது உயர்கல்விக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அனுகூலம்தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். சனி பகவான் 10ல் இருக்கார். அது அதிகப்படியான உழைப்பு. மாடு மாதிரி வேலை பார்க்கணும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி, வழக்கத்தை விட அதிகமாக வேலை பார்ப்பீங்க. இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, 5:30 மணி ஆனால் கை கழுவி வெளில வரக்கூடிய ஆள் 7:30 வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன சார் அப்படின்னா 7:30 போயிட்டுருக்கு அப்படி. அதுபோல் அந்த டைமிங்ஸு அதிகமாக வேலை பார்த்து அப்போவும் இருந்து ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போங்கன்னுவாங்க. அதுபோல் கடின உழைப்பு, வேலை சுமை, பணிச்சுமை இதெல்லாம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. இந்த 12ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். வேலைக்கு உணவு உண்பது, நல்லா ரெஸ்ட்டு கிடைக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் நிம்மதியாக இருக்கிறது 12ஆம் இடம். ஆனால் அந்த சனி பார்க்குதுன்னு சொன்னால் வேலைக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா நீங்கள் தான் பிஸியாக இருக்கீங்களே வேலையில். 8 ஹவர் டூட்டினா 10 ஹவர் 12 ஹவர் வேலை பார்க்கும்போது எப்படிங்க, எல்லாமே தள்ளி தான் போகும். அப்போது உணவு வேலைக்கு உண்ண முடியாது, சரியான உறக்கம் இருக்காது, டென்ஷன் பரபரப்பு இருக்கும், செலவினங்களும் இருக்கும். அதுதான் நம்ம என்ன செலவுன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். செலவு அசுப செலவும் இருக்கும், சுப செலவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னோம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு குறையும் இல்லை. நம்ம சொன்னது அத்தனையும் நிச்சயமாக நடக்கும். பரிகாரம் என்ன பண்ணலாம்? ராகு உங்களுக்கு 9ல் இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஆயத்தெழுத்தால சொல்லணும். கேது 3ல் நல்லது தான் செய்வார். இருந்தாலும் கேதுவை நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. ஓம் அமிர்த கேதுவே போற்றி. இப்படி நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் எழுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையுமா? கண்டிப்பாக அமையும். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரலையும் நிச்சயமாக வேலையில் பலு இருக்கும், தொழிலில் சுமை இருக்கும், எல்லாம் அதிகமாக வேலை பார்ப்பீங்க. அப்போ இன்புட்டு இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக தான் கிடைக்கும். ஒன்றும் வருமானம் சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. உங்களை பொறுத்த வரலையும் சந்தோஷமான மன நிறைவு தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.